அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபஸ்ட் லெசனில் லாஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பொது கணக்கு குழு இந்த பாக்ஸில் வந்து பார்க்கணும். மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அதாவது மக்களவை எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரே ஒரு நபரை மட்டும் பொது கணக்கு குழு தலைவர் அப்படின்னு மக்களவை தலைவர் வந்து நியமித்தார். இதில் 1967 68ஆம் ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். 1967-68 காலகட்டத்தில் வந்து முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான், எதிர்க்கட்சி உறுப்பினர் தான் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவராலே நியமிக்கப்பட்டுறாரு. ஸோ இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. ஸோ இந்த பொது கணக்கு குழு அப்படிங்கிறதும் என்னது, மக்களவைத் தலைவருக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தோட குழுவாக தான் இது கருதப்படுது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. ஸோ 1950 ஜனவரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2018 1950 ஜனவரியிலேருந்து 2018 ஏப்ரல் வரையும் பார்த்தோம் அப்படின்னா 1596 அறிக்கைகள் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்குதான். ஸோ இது வந்து 1600 நியர்பையில் இருக்குது பாருங்களேன். 1600க்கு நியர்பை 4 கம்மியாக இருக்குது. ஸோ 1596 அறிக்கைகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 1950லேருந்து 2018 வரையும் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ பொது கணக்கு குழுனா என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், மக்களவை உறுப்பினர்கள் வந்து ஒரே ஒருத்தரை பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவர் வந்து நியமிப்பார். இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 1967 1968 வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருத்தரை இந்த பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவர் நியமிச்சிருக்காரு. இந்த குழு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற குழுவாக தான் இருக்குது. ஸோ 1950 ஜனவரியிலேருந்து 2018 ஏப்ரல் வரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குழு வந்து 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செஞ்சுருக்கு. 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்னா என்னது அப்படின்னா, அரசியலமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள், மசோதான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம். ஸோ மசோதா அப்படிங்கிறது என்னதுன்னா, அரசியலமைப்பில் ஒரு விதியில் வந்து இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற திருத்தம் கோரக்கூடிய ஒரு முன்வரைவு தான் என்னது, அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்கிறோம். உறுப்பு 368(2) பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழ் வரக்கூடிய அனைத்து விதிகளும் இந்த இதில் வந்துடுது. ஸோ 3, 6, 8 9 கிடையாதுப்பா, 3, 6, 8 அப்படிங்கிறதான் திருத்தம். அதில் 2வது பார்ட்டில் வரக்கூடிய எல்லா விதிகளுமே இதில் வருது. இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம். ஸோ மேலவையாக இருக்கலாம், கீழவையாக இருக்கலாம், 2 அவையிலையுமே நம்ம கொண்டு வரலாம். மசோதானா என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுன்னு சொல்கிறோம். அரசியலமைப்பில் உள்ள ஒரு விதியில் வந்து திருத்தம் கோர்றோம் அப்படின்னு சட்ட முன்வரைவு. இப்போ கூட நிறைய மசோதா தாக்கல் பண்ணாங்க, எல்லாம் தோற்றுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்ட முன்வரைவு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு அவையில், மேலவையில் இல்லைனா கீழவையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது 2 அவையிலையும் தாக்கல் பண்ணி ஜெயிச்சு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கினா தான் அது வந்து சட்டமாக மாறும். ஸோ அப்படி சட்டமாக மாறினா கூட அது மேலே கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம், நீதி வரையறை அப்படிங்கிற அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. ஸோ அந்த திருத்தம், அந்த சட்ட திருத்தம் என்னென்னா 368 Part 2ல் வரக்கூடிய எல்லாமே இந்த விதிக்கு கீழே அடங்கிடுது. இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உறுப்பு 370. ஸோ இது வந்து ஒரு டைமில் ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருந்துச்சு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஃபேமஸ்டு இது. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற வேர்டு ஆப்ஷனில் வந்தாலே அதாவது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்ல தகுந்த அளவில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. உறுப்பு 370 அப்படிங்கிறது என்னதுன்னா, அரசியலமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. ஸோ அரசியலமைப்பு உறுப்பு 370 அப்படிங்கிறது என்னதுன்னா, ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வந்து சிறப்பு தகுதி வழங்குறது தான் இந்த அரசியலமைப்பு உறுப்பு 370. ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு மட்டும் சிறப்பு தன்னாட்சி. ஆனால் அதை இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று
ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. ஸோ 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு தகுதியை வந்து நமக்கு வந்து ரத்து பண்ணியாச்சு. 370 வந்து இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பு உறுப்பு 370 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு மட்டும் சிறப்பு தன்னாட்சி தகுதி. ஸோ அந்த இது வந்து இப்போ இல்லை. ஆகஸ்ட் 5, 2019 அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனார் காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். ஸோ இவர் வந்து ஒரு காந்தியவாதியாக இருக்கார். 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். ஸோ எந்த வருஷம் பிறந்திருக்காரு பாருங்கள், 1900க்கு 5 வருஷம் முன்னாடி பிறந்திருக்காரு. 1895 கருப்பசாமி அப்புறம் வள்ளியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு மகானா பிறந்திருக்காரு. விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேடு அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிருக்காரு. ஸோ 1917 ஒரு 20 வயசு ஆனதுக்கப்புறம் 23 வயசில் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் காங்கிரஸில் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். ஸோ ராஜாஜி மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு, அதனால விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கிறார். சங்கரலிங்கனார் 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமலு 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். ஸோ சங்கரலிங்கனார் வந்து 1930 வந்து காந்தி கூட சேர்ந்து தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெறாரு. மதராஸ் மாநிலத்திலேருந்து தெலுங்கு பேசுகிற மக்களை மட்டும் பிரித்து அவங்களுக்கு தலைநகர் என்ன கொடுக்கணுமா, சென்னையை கொடுக்கணுமா. ஸோ அது தனி மாநிலமாக எங்களுக்கு அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க 1952 ஃபஸ்ட் எலெக்ஷன் இல்லையா, அந்த டைமில் வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. யார், பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க. மா.பொ. சிவஞானம், இவங்க தமிழில் நமக்கு ஒரு லெசன் இருக்கும் தனியாக. ஜீவானந்தம், இவங்களுக்கும் ஒரு லெசன் உண்டு தனியாக. ஜீவானந்தத்தோட பேச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழில். ஸோ இதை தொடர்ந்து பெயர் மாற்றும் பிரச்சனை எழுந்தது. இதை தொடர்ந்து 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். ஸோ இந்த சங்கரலிங்கனார் மண்மலை மேடில் 1896 பிறந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, கரெக்டாக 1895 பிறந்திருக்காரு. 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் போய் இணைஞ்சி 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி 1952 உண்ணாவிரத போராட்டம் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க தொடங்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்டாக 1956 வந்து மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றித்தாங்க. 4 வருஷம் கழிச்சு சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. பெயர் மாற்றம் பண்ணணும், அது கூடயே இந்த 12 கோரிக்கைகளையுமே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். நான் சாப்பிடாம தான் இருக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 27 1956 வந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டம் 75 நாட்களை கடந்தது. சங்கரலிங்கனார் உடல் நலிவுற்றதால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி CN அண்ணாதுரை, மா.பொ. சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தும் அவர் ஏற்கவில்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 75 நாளாக கண்டினியூஸாக இவங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு CN அண்ணாதுரை, மா.பொ. சிவஞானம் எல்லாமே வந்து 1956ங்கிறனால அவங்களாம் முக்கியமான ஆட்கள். அவங்க எல்லாரும் ஜீவானந்தம் எல்லாருமே வேண்டுகோள் விடுக்காங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76ஆம் நாள் சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். ஸோ அக்டோபர் 13 அன்னைக்கு 1956 வந்து இவர் இறந்துடுறாரு. ஸோ இந்த பாக்ஸ் அதோட சேர்ந்தது தான், அது ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/7/1956 முதல் 13/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ஸோ 27ஆம் தேதி 7வது மாதம் 1956 தொடங்கி 13/10/1956 வரை 76 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருக்காரு. யார், தியாகி சங்கரலிங்கனார். மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 அன்று தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
மதராஸ் மாநிலம் இருக்கு இல்லையா, அதை வந்து 1969 இவர் 56 இறக்காரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி 56லேருந்து 66 ஆகி அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 13 வருஷம் தாண்டி தான் 1969 தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969. நம்மளை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நமக்கு தெரியணும். 14 ஜனவரி பொங்கல், அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். 1969 3 நாள் அடிபடும். 19 69 ஞாபகம் வச்சுக்கோங்க. 69 3 நாள் அடிபடும். ஸோ தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் அவர் தான் யார்? இந்த சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவங்க. தேர்வுக்குழுன்னா என்னது? தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பார். தேர்வுக்குழு அப்படிங்கிற அமைப்பில் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வந்து குறிப்பிட்ட காரணத்துக்காண்டி நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த தேர்வுக்குழு முறை வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. ஸோ நம்ம நிறையா இதுலேருந்து காப்பி தானே அடிச்சிருப்போம். ஸோ அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலேருந்து பிறந்தது தான் தேர்வுக்குழு. மக்களவை விதிகள், மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. மாநிலங்களவை விதி 125 என்ன சொல்லுதுன்னா, எந்த எம்பினாலுமே என்ன பண்ணலாம், இந்த மசோதாவை வந்து என்ன பண்ணுங்க, தேர்வுக்குழுவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரலாம். அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும். இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். ஸோ இப்போ எந்த எம்பினாலும் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு கொண்டு வந்துடலாம். அந்த தீர்மானத்தை வந்து தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருந்து அதை ஓகே பண்ணணும். ஓகே பண்ணால் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்வுக்குழுவுக்கு அனுப்புவாங்க. ஸோ தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். இவ்வாறு முன்மொழியப்படும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வி இன்றி முடிந்தால் அவைக்கு தலைமை ஏற்பவரின் முடிவே இறுதி முடிவாகும். ஸோ ஒருவேளை டை ஆயிடுச்சு, அதாவது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அவைக்கு யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு. சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கென ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு அமைத்து கொள்ளலாம். ஸோ மசோதாவில் ஏதாவது ஒரே ஒரு அம்சம் மட்டும் வச்சு வந்து எங்களுக்கு வந்து ஆய்வு செய்யுங்க அப்படின்னா அந்த குழு வந்து துணைக்குழுவை வந்து தேர்வுக்குழு அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அதனை மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மாநிலங்களவை தலைவர் யார், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது யூஸ்வலாகவே மாநிலங்களவை தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க. ஸோ இப்போ அட்ரஸாக நமக்கு துணை குடியரசுத் தலைவர் யார், அவங்க தான் மாநிலங்களவை தலைவர் இல்லையா. ஸோ மாநிலங்களவை தலைவர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அவரது முடிவே இறுதியானது. ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போது அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழும் பொழுது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்று கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசியலமைப்பு அனுமதிப்பதில்லை. அதாவது ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, அது இழுத்தடிச்சிட்டு இருக்கு, 6 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் ஈரவைகளோட கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து ஈரவைகளை கூட்டுவாங்க, தீர்வு காணுவாங்க, அவ்வளோதான். அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும், இல்லைனா கேன்சல், அவ்வளோதான். ஆனால் பண முன்வரைவு, இப்போ பண மசோதா வைக்காங்க அப்படின்னா அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கவில்லை. அரசியலமைப்பை திருத்துறோம் அப்படின்னா பண முன்வரைவு வைக்கும், அப்போ கூட்டத்தை கூட்டி முடிவெடுப்போம் அப்படின்னா அதுக்கு வந்து அரசியலமைப்பில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பொது கணக்கு குழு அப்படின்னா என்னது. ஸோ ஏதாவது ஒரு மெம்பர் பொது கணக்கு குழுவில் வைப்பாங்க, அவங்க எதிர்க்கட்சி உறுப்பினராக கூட இருக்கலாம், வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அறிக்கைகளை சப்மிட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்து அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுனா என்னது, மசோதா, அவ்வளோதான். 368
ஆர்டிக்கல் நம்பர் 2 தான் இந்த மசோதாவை பற்றி சொல்லுது. அடுத்த 370 என்ன சொல்லுது, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி, அது 5 ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் யார்? ஸோ இவர் வந்து விடுதலைக்காண்டி போராடிய காந்தியவாதி. 1895 விருதுநகரில் மண்மலை மேடு கிராமத்தில் கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறக்காரு. 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணி 1930 தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெறாரு. பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவங்க வந்து சென்னையை தலைநகராக வச்சு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு ஒரு மாநிலம் அமைச்சுதாங்கன்னு கேட்காங்க. ஸோ அது வந்து 1952 உண்ணாவிரத போராட்டம் ஆகுது. அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனை எழுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, 1956 4 வருஷம் கழித்து மദ്രാஸ் மாநிலத்துக்கு தமிழ்நாட்டின் பேர் மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 கோரிக்கைகளை முன் வச்சு 27 ஜூலை 1956 உண்ணாவிரதத்தை தொடங்கி 75 நாள் முடிஞ்சு 76வது நாள் அக்டோபர் 13 1956 அன்னைக்கு உயிரே நீத்துட்டார். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான தியாகியாக இருக்காது. இவருடைய அந்த முன்மொழிவை ஏற்று 1969 அதாவது 13 வருஷத்துக்கு அப்புறமா 14 ஜனவரி அன்னைக்கு நம்மளுடைய அண்ணாதுரை அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர். ஸோ தமிழ்நாடுன்னு இந்த பெயர் மாற்றத்துக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால் அண்ணாதுரை கிடையாது. யார்? இந்த சங்கரலிங்கனார் தான். அடுத்தது தேர்வுக்குழு. தேர்வுக்குழுனா என்னது? வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலேருந்து காப்பி அடித்தோம். இப்போ மாநிலங்களவை விதி 125க்கு கீழே ஒரு மசோதா வந்து ரொம்ப இழுபறியாக இருக்குது அப்படின்னா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த எந்த எம்பினாலும் சரி அந்த மசோதாவை தேர்வுக்குழுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். ஆனால் அந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும். ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக இருந்து ஓட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஓட் பண்ணால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்வுக்குழுவுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த தேர்வுக்குழு ஒரு குறிப்பிட்ட பகுதியை பற்றி மட்டும் அந்த மசோதாவில் வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு துணைக்குழுவை அமைச்சு அதுபடி இது பண்ணுவாங்க. ஸோ மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு இதை கொண்டு போவாங்க. அதை வந்து மாநிலங்களவை தலைவர் தான் இறுதி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சட்ட முன்வரைவு வந்து ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் நிராகரிக்கப்படுது அப்படின்னா அது இழுபறியிலே இருக்குது. 6 வாரங்களுக்கு மேலே இருபலியில் இருக்குன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த முன்வரைவு வந்து ஓகேயா இல்லையா அப்படின்னு இரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்கு பெற்றுச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா நிராகரிக்கப்படும். ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியல் அரசமைப்பு திருத்த சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கவில்லை. ஒன்று பண மசோதாவாக இருக்குது, இல்லைனா அரசியலமைப்பு திருத்த சட்டமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட்டத்தை கூட்டி சட்டமாக்குறதுக்கு இந்திய அரசியலமைப்பில் அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய அரசியலமைப்பு திருத்த சட்டம் அமல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே கூட்டம் கூட்டினாங்க. ஸோ அது வந்து இதுக்கு அப்ளிகபிளாக இல்லையான்னு நல்லா டெப்த் நாலேஜ் உள்ளவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.